மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த பாடம் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டுல அடிப்படை இயந்திரவியல் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் தரம் மற்றும் அளவு வரையறை செய்தல் அப்படின்ற பாடத்தை பற்றி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க கிளாஸுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தை பற்றின இன்ட்ரோடக்ஷன், அதாவது அறிமுகம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இன்றைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொறியியல் துறை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா, முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்படி அந்த பொறியியல் துறையில் அந்த முன்னேற்றம் அடைந்து இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான புது புது இயந்திரங்கள் வந்து நடைமுறையில் கண்டுபிடிச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கு நம்மளுக்கு. அப்படி புது புது இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அந்த பொருட்களினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா மிக நுணுக்கமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிக வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு என்னது அதிகப்படியாக இருக்கு. அப்ப நம்ம பழைய காலத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்க இயந்திரத்தை விட இந்த நவீன காலங்களில் புது புது வகையான இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டு வெளிவந்துகிட்டு இருக்கு. அப்படி வெளிவந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி நாம் தயாரிக்கக்கூடிய பொருட்களின் அளவானது மிகவும் நுணுக்கமாக கிடைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரணியாக அங்கு விளங்குகிறது. சரிங்களா, அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாகவும் என்ன செய்யுது அப்படின்னா விளங்குகின்றது. சரிங்களா, ஸோ அந்த பொருட்களினுடைய அளவை நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் அது தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பாடம் தான் அது இந்த பொருட்களின் அளவு மற்றும் வரையறை செய்தல் அப்படின்னு. சரிங்களா, இப்போ பொருட்களினுடைய தரம் மற்றும் அளவு வரையறை செய்யறது எதுக்காக இது வந்து பண்ணப்படுது, எதுக்கு பொருளினுடைய தரத்தை நம்ம வந்து வரையறை செய்யணும், அதனுடைய அளவுகளை ஏன் வரையறை செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நுணுக்கம் மற்றும் தரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த பொருளானது தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள்ல இருக்கக்கூடிய பாகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாகங்கள் மற்றும் அந்த பொருட்களை தயாரிக்க பயன்படுகின்ற உபகரணங்கள் இருக்கு பாருங்க, அந்த உபகரணங்களானது எவ்வளவு துல்லியமா இருக்கும் என்பதை பொறுத்தும், அதே நேரத்துல வெட்டுளி இருக்கிற அந்த வெட்டுளியினுடைய கோணமானது எவ்வளவு துல்லியமாக சாணை பிடிக்கப்பட்டுள்ளது என்பதை பொறுத்தும் தான் ஒரு பொருளினுடைய தரம் மற்றும் நுணுக்கமானது என்ன செய்து வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா, அப்போ ஒரு பொருளினுடைய தரம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இயந்திர பாகங்களும் அந்த வெட்டுளிகளும் அந்த வெட்டுளியினுடைய கோணங்களும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளினுடைய தரம் மற்றும் நுணுக்கம் வந்து எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும். சரிங்களா, இதை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஒரு பொருளினுடைய தரத்தை என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க மட்டும் முடியாது. சரிங்களா, வேற எதை பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தயாரிக்கக்கூடிய இயந்திர பணியாளர் இருக்காரு பாருங்க, அந்த இயந்திர பணியாளர் வந்து திறமை மிக்கவராக இருக்க வேண்டும். சரிங்களா, ஸோ அவருடைய திறமையை பொறுத்தும் பொருளினுடைய தரமானது என்ன செய்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த இயந்திர பணியாளர் சரியான திறமை உள்ளவராக இருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், ஒரு பொருளை நுணுக்கமாகவும் தரமாகவும் என்ன செய்ய முடியும், உற்பத்தி செய்ய முடியும். சரிங்களா, இப்ப அப்படி தயாரிக்கக்கூடிய அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு பொருட்கள் மட்டும் தயாரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம தயார் செய்வோம். சரிங்களா, இப்ப நம்ம எவ்வளவு அளவு பொருட்கள் தயாரிக்க போறோமோ அந்த அளவுக்கு ஏற்றா போல என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னது வேண்டிய பாகத்துல வந்து இணைத்து பார்ப்பது சரியில்லை எனில். சரிங்களா, இப்ப வந்து நான் வந்து ஒரு பாகம் அல்லது 2 பாகங்கள் மட்டும் தயாரிக்கிறேன். சரி, அந்த பாகத்தை வந்து நான் பொருத்த வேண்டிய பாகத்துல இணைத்து பார்க்கும் பொழுது நான் தயாரித்த பாகம் வந்து சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் நம்ம என்ன செய்ய முடியும், மீண்டும் சரி செய்து அதனை துல்லியமாக மாற்றி என்ன செய்யலாம், நம்ம அந்த பாகத்துல பொருத்தலாம். இதே இது நான் ஒரு இயந்திரத்துல அதிக அளவு பொருட்களை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா உற்பத்தி செஞ்சுட்டேன். அப்ப உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
அந்த பொருளினுடைய அளவும் என்னது ஒரே மாதிரியான துல்லியமும் பார்த்தீங்கன்னா அமைவது என்பது என்னது மிகவும் கடினம். ஏன் அப்படின்னா அங்க என்ன ஏற்படும்னா கண்ணுக்கு தெரியாத மாறுபாடுகள் வந்து கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கோம் இருக்கும். சரிங்களா? அதனால என்ன செய்யாது அப்படின்னா அந்த பொருள் நம்ம பொருத்த வேண்டிய பாகத்துல என்ன செய்யாது, சரியாக பொருந்தாது. சரிங்களா? எனவேதான் என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த பொருட்களை உற்பத்தி செய்வர்கள் இருக்காரு பாருங்க, உற்பத்தி செய்பவர்களும் என்ன செய்யணும், அதை வாங்கி பயன்பெறுபவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்ப தர நிர்ணய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன செஞ்சுச்சு அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எல்லையை வந்து என்ன செஞ்சாங்கன்னா வரையறுத்து கொடுத்தாங்க. அது என்ன சார் எல்லை ஒவ்வொரு பொருளுக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய எல்லை வந்து இந்த அளவுக்கு மேல இவ்வளவு இருக்கலாம் அல்லது இந்த அளவுக்கு குறைவாக இவ்வளவு இருக்கலாம் அப்படின்றத இந்த இந்திய தர நிர்ணய கழகம் என்ற அமைப்பானது அதாவது ஒரு வரையறையானது செஞ்சு கொடுத்தாங்க. சரிங்களா? சோ அந்த வரையறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வரையறை பத்தி தெரிந்து கொள்வது மிக மிக என்னதுன்னா ஒரு அவசியமான ஒன்று ஒரு பொறியியல் துறையில. ஏன் அப்படின்னா அதன் அடிப்படையில் தான் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் பொழுது நமக்கு தேவையான அளவில் பொருட்கள் வந்து என்ன செய்யறாங்க குறைந்த விலையில் அதிக அளவில் நம்ம என்ன செய்யறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம அந்த மெத்தடை பயன்படுத்தாம செஞ்சோம் அப்படின்னா நிறைய பொருட்சேதங்கள் மற்றும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே அந்த இந்திய தர நிர்ணய கழகங்கள் வரையறை செய்து கொடுத்த அந்த அளவுகளை பின்பற்றி நம்ம பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது நமக்கு தேவையான அளவுலையும் பொருட்கள் கிடைக்கும், அதே நேரத்துல குறைந்த விலையிலையும் அதிக அளவில் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இததான் என்ன சொல்றாங்க, பொருட்களினுடைய தரம் மற்றும் அளவானது எப்படி எதற்காக வரையறை செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று பொருத்துதல் அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்படின்வாங்க இது. அதனால ஒன்றுக்கொன்று பொருத்துதல் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான பாகங்கள் இணைந்ததுதான் என்னது ஒரு இயந்திரம் அப்படின்றோம். அப்ப அந்த இயந்திரத்தினுடைய பாகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த பாகமானது என்னது உடைந்து விட்டாலோ அல்லது நம்ம பயன்படுத்தி ரொம்ப காலம் ஆச்சதுக்கு அப்புறம் அந்த பாகம் வந்து என்னது தேய்ந்து போனாலோ அதை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கலட்டிட்டு புதிதாக ஒரு பாகத்தை நம்ம என்ன செய்யணும் பொருத்துறோம். சரிங்களா? அப்படி பொருத்தும் பொழுது அந்த பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நாட்டுல தயாரிச்சாங்கன்னு தெரியாது, எந்த மாநிலத்துல வேணாலும் என்ன செஞ்சிருப்பாங்க தயாரிச்சிருப்பாங்க. சரியா? அங்க தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளானது இங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில என்ன செய்யுது சரியாக நாம் பொருத்த வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எளிதாக பொருத்தப்படுகிறது. சரிங்களா? இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பனிப்பொருளினுடைய உண்மையான அளவிற்கோ அல்லது அதைவிட சிறிது கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ மிக குறைந்த வித்தியாசத்துல கொடுக்கப்பட்ட அந்த எல்லை இருக்கு பாத்தீங்களா, எல்லைக்குள்ள பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எந்த நாட்டுல தயாரிக்கப்பட்ட பொருளா இருந்தாலும் நம்ம இங்க இருக்க தொழிற்சாலைகள் என்ன செய்ய முடியும், அந்த பொருளை பொருத்தும் பொழுது அது சரியாக என்ன செய்யுது அந்த பாகத்தில் பொருத்தப்படுகின்றது. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் வரையறை செய்தனால இந்த பாகமானது ஒன்றுக்கொன்று பொருத்தப்படுகிறது. அப்படி அந்த இருப்பின் அந்த பொருள் வந்து அதனோடு இணைய வேண்டிய பொருளுடன் இணையும் பாத்தீங்களா, இதனால்தான் நம்ம என்ன சொல்றோம் ஒன்றுக்கொன்று பொருத்துதல் அப்படின்றோம். சரி, இப்படி இந்த ரெண்டு பொருட்களை வந்து ஒன்றுக்கொன்று பொருத்துறோம் தெரியுமா, இந்த பொருத்தக்கூடிய தன்மையை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எலி வெட்னி அப்படின்றவர். இவருக்கு பேர் தான் என்னது எலி வெட்னி அப்படின்னு பேரு. சரிங்களா? இவர் தான் என்ன செஞ்சாரு அப்படின்னா உலோக பாகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உலோக பொருட்களை என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றுக்கொன்று பொருத்தும் தன்மையை என்ன செஞ்சா பற்றி கண்டறிந்தவர் யாராவது இந்த எலி வெட்னி என்றவர் தான். இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா 8வது நாள் டிசம்பர் மாதம் 1765 பிறந்திருக்காரு. எப்ப அவர் மறைந்தார் அப்படின்னா ஜனவரி 8 1825 இவர் மறைந்தார். சரிங்களா? இவர் தான் அந்த ஒன்றுக்கொன்று
உலோக பாகங்களை பொருத்தக்கூடிய முறை என்ன செஞ்சாரு, கண்டறிந்தவர் எலிவிட்னி. சரிங்களா? இப்ப இந்த ஒன்றுக்கொன்று பொருத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன நம்மளுக்கு? சரிங்களா? இப்படி உலோக பாகங்களை ஒன்றுடன் ஒன்று நம்ம பொருத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பொருட்களானது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தயாரிக்கப்படுவதால் அது பொருத்த வேண்டிய பாகத்துடன் பாத்தீங்கன்னா எளிதில் ஒன்றுடன் ஒன்று பொருந்துகிறது. அதாவது ஒரு பொருளை நம்ம தயாரிக்கும் போது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தயாரிக்கிறோம். அந்த எல்லை என்பது என்ன அப்படின்னா, அந்த பொருளினுடைய உண்மையான அளவை விட என்ன செஞ்சுக்கலாம், சற்று கூடுதலாக இருக்கலாம், சற்று குறைவாக இருக்கலாம். இததான் அந்த எல்லை அப்படின்றோம். அப்படி அந்த எல்லைக்குள்ள தயாரிப்பதனால பொருத்த வேண்டிய பாகத்துடன் பாத்தீங்கன்னா எளிதில் என்ன செய்யும், ஒன்றுடன் ஒன்று பொருந்துகிறது இந்த பொருட்களானது. ரெண்டாவது பாயிண்ட், குறைந்த நேரத்தில் அதிக அளவுல நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா பொருட்களை உற்பத்தி செய்யலாம். சரிங்களா? அப்படி செய்வதனால அந்த பொருளினுடைய விலையும் என்ன செய்யுது, குறைகின்றது. எப்பயுமே ஒரு பொருள் அதிகமா உற்பத்தி செஞ்சோம்னா அதனுடைய விலை என்ன செய்யும், குறையும். சரிங்களா? இதுதான் ஒரு உண்மை. இப்போ மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இயந்திர பாகங்களை மாற்றும் போது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா குறைகிறது. இப்போ ஒரு இயந்திரத்துல ஒரு பாகம் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாகத்தை எடுத்துட்டு மற்றொரு பாகத்தை பொருத்துவதற்கான நேரம் குறைகிறது அப்படின்னு. நாலாவது பாயிண்ட், உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அதிக அளவுல என்ன செய்யாது, நம்மளுக்கு வீணாவதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தயாரிக்கிறனால அதனுடைய அளவு என்னது, சற்று கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் என்ன செய்யும், சரியாக அதுல போய் பொருந்தும். அதனால நிறைய அளவு பொருட்கள் நம்மளுக்கு என்ன செய்யல, அதிக அளவு பொருட்கள் வீணாவது தடுக்கப்படுகிறது. இதனால இந்த ஒன்றுக்கொன்று பொருத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்றது இதுதான். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, அந்த ஒன்றுக்கொன்று பொருத்ததினுடைய அடிப்படை அம்சங்கள். சரிங்களா? சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த துளை அப்படின்னு பேரு. இந்த துளைக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த அச்சு அப்படின்ற சாஃப்ட் பொருத்துறாங்க. சரிங்களா? இப்ப இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, இதுல என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது அச்சு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார அளவுன்னு என்னது, அதுக்கப்புறம் ஏற்கப்படும் அளவு, அதுல குரும மாறுபாடுன்னு என்னது, பெரும மாறுபாடுன்னு என்னது. சோ இந்த டீட்டெயிலை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா விளக்கமா பார்க்க போறோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அச்சு. சரி, அச்சு என்பது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் அப்படின்வாங்க. சரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னா உருளை வடிவமாக இருக்கக்கூடிய அது கம்பி போன்ற அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அச்சு அப்படின்றோம். சரிங்களா? அப்ப அந்த அச்சு என்பது எதை குறிக்குது அப்படின்னா அந்த உருளை வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய வெளிவிட்டத்தை குறிப்பதாகும். அச்சு என்பது எதை குறிக்குது, ஒரு உருளை வடிவமான பொருளினுடைய வெளிவிட்டத்தை குறிக்கின்றது. சரிங்களா? ரெண்டாவது துளை. துளைனா என்னது, ஆங்கிலத்துல ஹோல்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? அதாவது ஒரு மையத்துல துளையுடைய ஒரு பனிப்பொருள் இருக்கு. அந்த பனிப்பொருளினுடைய உள்விட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, துளையினுடைய உள்விட்டம், அந்த உள்விட்டத்தை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஹோல் அப்படின்னு பேரு. சரிங்களா? இப்ப நம்ம பொருத்தும் பனிமனையில பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுடன் ஒன்றும் பொருத்தும் வகையில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் பாத்தீங்கன்னா ஒன் பாகத்தை ஆண் பாகம் அப்படின்வாங்க, இன்னொரு பாகத்தை பெண் பாகம் அப்படின்னு இரண்டு பாகங்கள் இருக்கும். இதுல ஆண் பாகம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அச்சு துணமால் இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல உருளை வடிவ கம்பி, அதுக்கு பேர் தான் ஆண் பாகம் அப்படின்னு பேரு. பெண் பாகம் என்பது அந்த துளை இருக்கு பாரு ஹோலு, அந்த ஹோலை தான் என்ன சொல்றாங்க பெண் பாகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஆதார அளவு, அதாவது பேசிக் சைஸ் அப்படின்வாங்க. இந்த ஆதார அளவு என்பது பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பொருளினுடைய உயர்ந்த பட்ச எல்லை இருக்கு பாத்தீங்களா, உயர்ந்த பட்ச எல்லைனா அந்த பொருளின் அளவுல இருந்து சற்று கூடுதலா இருக்கும் பாருங்க, அந்த அளவு தான் என்ன சொல்றாங்க உயர்ந்த பட்ச எல்லை எனவும், ஒரு பொருளினுடைய குறைந்த பட்ச எல்லையும் குறிப்பிடுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அளவு இருக்கு பாருங்க, அந்த அளவு தான் என்ன சொல்றோம் பேசிக் சைஸ் அப்படின்றோம். சரிங்களா? ஒரு பொருளினுடைய உயர்ந்த பட்ச எல்லைக்கும் குறைந்தபட்ச எல்லையையும் குறிப்பிடுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அளவுதான் என்னது பேசிக் சைஸ், அதாவது ஆதார அளவு அப்படின்றோம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஏற்கப்படும் அளவு தரப்படாத பொருளின் உண்மையான அளவை குறிக்கிறது. ஏற்கப்படாத அளவுன்னா என்னது டாலரன்ஸ் அப்படின்னு பேரு. டாலரன்ஸ் அப்படின்னா அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்திருப்பாங்க அளவு.
+or-5 கொடுத்துருப்பான். அப்போ அங்கே 5 கூடுதலாக இருக்கலாம் அல்லது மைனஸ் குறைவாக இருக்கலாம். ஸோ அந்த டாலரன்ஸ் வந்து தரப்படாத ஒரு பொருளினுடைய உண்மையான அளவை தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆதார அளவு அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அளவு, ஆக்சுவல் சைஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளினுடைய அளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்றோம், இருக்கும் அளவு அப்படின்றோம். அதான் கொடுத்திருக்காங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்து முடித்த பிறகு இருக்கக்கூடிய அளவு ஆதார இருக்கும் அளவு அல்லது அது ஆக்சுவல் சைஸ் அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அளவின் எல்லை, லிமிட் ஆஃப் சைஸ் அப்படின்றாங்க. சரிங்களா, அதுல பாத்தீங்கன்னா அளவின் எல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு மிக சரியான அளவிற்கு எந்த பொருளையும் தயாரிப்பது என்பது என்னது, முடியாத காரியம், கடினம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இரு எல்லைக்குள்ள இருக்கும்படி தயார் செய்வது என்பது எளிது. ஏன் அப்படின்னா அந்த இயந்திர பாகங்கள்னால ஏற்படக்கூடிய அது தேய்மானங்கள்னால நம்ம பொருட்கள் தயாரிக்கும் போது அளவுகள் என்ன செய்யும், மாறுபாடு ஏற்படும். ஸோ எனவே ஒரு பொருளை சரியான அளவிற்கு உற்பத்தி செய்வது என்பது என்னது, கடினமான ஒரு காரியம். அப்ப எப்படி உற்பத்தி செய்யலாம் அப்படின்னா ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட இரு எல்லைக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், உற்பத்தி செய்வது என்பது மிகவும் எளிதான காரியம். சரிங்களா, அந்த இரு எல்லைகள் என்பது பாத்தீங்க அப்படின்னா உண்மையான அளவு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பொருளினுடைய உண்மையான அளவு அந்த அளவை விட சற்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தயார் செய்யலாம். சரிங்களா, அப்படி சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அளவை தான் நம்ம என்ன சொல்றோம், உயர்ந்தபட்ச எல்லை அப்படின்றோம். அதே நேரத்தில் சற்று குறைவாக இருக்கும் சொன்ன பாருங்க, அதை தான் என்ன சொல்றாங்க, குறைந்தபட்ச எல்லை அப்படின்றோம். இதுதான் அளவின் எல்லை, அதாவது லிமிட் ஆஃப் சைஸ் அப்படின்றோம். அடுத்து மாறுபாடு, டீவியேஷன். இந்த மாறுபாடு என்பது வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ஆதார அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆதார அளவிற்கும் இருக்கும் அளவிற்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது, மாறுபாடு ஆகும். அதாவது ஒரு பொருள் இருக்கும்போது எவ்வளவு அளவுல இருக்கு, அதை உற்பத்தி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அளவுல இருக்கு. சரிங்களா, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாறுபாடு அப்படின்றோம். அதான் இங்க கொடுத்திருக்காங்க, ஆதார அளவிற்கும் இருக்கும் அளவிற்கும் உள்ள வித்தியாசம் மாறுபாடு ஆகும் கொடுத்திருக்காங்க. இந்த மாறுபாடை வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு பெரும மாறுபாடு, இன்னொன்னு வந்து குரும மாறுபாடு, அப்பர் டீவியேஷன், லோயர் டீவியேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பெரும மாறுபாடு என்பது பாத்தீங்க அப்படின்னா ஆதார அளவிற்கும் அதனுடைய உயர்ந்த பச்சை எல்லை இருக்கு பாத்தீங்களா, உயர்ந்த பச்சை எல்லைக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது பெரும மாறுபாடு. அப்ப குரும மாறுபாடுனா அதே ஆதார அளவிற்கும் குறைந்த பச்சை எல்லைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் குரும மாறுபாடு ஆகும். சோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு பொருளினுடைய மாறுபாடை கண்டுபிடிக்க முடியும், டீவியேஷன் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜிய கோடு, ஜீரோ லைன் அப்படின்வாங்க. சரிங்களா, இது வந்து ஜீரோ லைன்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா இந்த அளவின் எல்லைகள் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த அளவின் எல்லைன்னு படிச்சோமா இல்லையா, அந்த அளவின் எல்லையினுடைய அளவுகளானது தரம் ஆகியவற்றை வரைபடத்துல வந்து நம்ம விளக்கும் போது சரிங்களா, ஆதார அளவை குறிக்கக்கூடிய கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், பூஜ்ஜிய கோடு அப்படின்றோம். சரிங்களா, அந்த இணைப்பின் தரத்தை வந்து நம்ம வரைபடத்துல வந்து விளக்கும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ஆதார அளவுக்கு ஒரு கோடு குறிக்கிறோம். அந்த ஆதார அளவுல இருந்து அந்த கோட்டை தான் நம்ம என்ன சொல்றாங்க, பூஜ்ஜிய கோடு அப்படின்றோம், ஜீரோ லைன் அப்படின்றோம். சரிங்களா, அப்படி இருக்கக்கூடிய அந்த பூஜ்ஜிய கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்களா, அந்த பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா கூடுதல் பக்கம் அப்படின்றாங்க. அதாவது ஆங்கிலத்துல பாசிட்டிவ் சைடு அப்படின்றோம். சரிங்களா, அதுல குறிப்பிடக்கூடிய அளவுகள் அனைத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், பிளஸ் என்ற குறியீடை என்ன செய்யணும், நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். இதே இது அந்த பூஜ்ஜிய கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறைவு பக்கம் அப்படின்றோம், நெகட்டிவ் சைடு அப்படின்றாங்க. சரிங்களா, இதுல குறிக்கக்கூடிய அளவுகள் அனைத்துக்கும் முன்னாடியும் மைனஸ் என்ற அடையாள குறியீடை நம்ம என்ன செய்யணும், சேர்த்து கொள்ள வேண்டும். இததான் என்ன சொல்றோம், பூஜ்ஜிய கோடு அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்கப்படும் அளவு, அதாவது டாலரன்ஸ். ஏற்கப்படும் அளவுனா எவ்வளவு அளவு கூடுதலா இருந்தாலும் குறையா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறதுமா இல்லையா, அததான் ஏற்கப்படும் அளவு அப்படின்றாங்க. ஆங்கிலத்துல டாலரன்ஸ் அப்படின்றோம்.
அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்ந்தபட்ச எல்லை குறைந்தபட்ச எல்லை அப்படின்னு 2 எல்லைகள் இருக்கா இல்லையா? ஸோ அந்த 2 அளவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு பாருங்க, அந்த வித்தியாசத்தை நம்ம என்ன சொல்றோம்? ஏற்கப்படும் அளவு அப்படின்றோம். இந்த ஏற்கப்படும் அளவை 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஒருமுக வேறுபாடு முறை, இன்னொன்று இருமுக வேறுபாடு முறை அப்படின்றாங்க. ஒருமுக வேறுபாடு முறைனா என்னன்னா, இந்த ஏற்கப்படும் அளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏற்கப்படும் அளவு வேறுபாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ஆதார அளவிலிருந்து கூடுதல் பக்கமாகவோ அல்லது குறைவு பக்கமாகவோ மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒருமுக வேறுபாடு. சரிங்களா? அதாவது கூடுதல் பக்கமா ஒன்று கொடுத்துருக்கணும் அல்லது குறைவாக பக்கமா ஒன்று கொடுத்துருக்கணும். இது நம்ம அளவு வேறுபாடு முழுவதுமே. இதே இருமுக வேறுபாடா இருந்துச்சு அப்படின்னா ஏற்கப்படும் அளவு வேறுபாடு முழுவதும் ஆதார அளவிலிருந்து கூடுதல் பக்கம் மற்றும் குறைவு பக்கம் ஆகிய 2மே இருக்கும்படி கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன சொல்றோம்? இருமுக வேறுபாடு. 2மே இருந்துச்சுன்னா அது இருமுக வேறுபாடு, 2ல ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது என்னது? ஒருமுக மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இணைப்பு, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிட்ஸ் அப்படின்வாங்க. இந்த இணைப்பு என்பது நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதாவது 2 பாகங்களை ஒன்றுடன் ஒன்று பொருத்தக்கூடிய அந்த முறையை தான் நம்ம என்ன சொல்றோம்? அப்படி பொருத்தும் பொழுது அது கரெக்டான பிடிப்புடனோ அல்லது தளர்ச்சியுடனோ இணைந்து இருக்கும்படி பொருத்து முறையை தான் நம்ம என்ன சொல்றோம்? இணைப்பு அப்படின்றோம். சரிங்களா? ஸோ இந்த முறையில தான் பாத்தீங்கன்னா பாகங்களானது இணைக்கப்படுகின்றன. அப்படி இணைக்கப்படுகின்ற அந்த பாகங்களின் பொறுத்து என்ன செய்றாங்க அப்படின்னா இணைப்பினுடைய தரமானது என்ன செய்து மாறுபடுகின்றது. இந்த இணைப்பினுடைய தரத்தை இந்திய தர நிர்ணய அமைப்பானது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா 3 பெரும் பிரிவுகளாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா அதிக இடைவெளியுள்ள இணைப்புகள், கிளியரன்ஸ் பிட் அப்படின்றாங்க. அடித்து ஏற்றும் இணைப்புகள், இன்டர்ஃபரன்ஸ் பிட் அப்படின்றாங்க. அடுத்து இடைவெளியற்ற இணைப்புகள் அப்படின்னு சொல்லி 3 பெரும் பிரிவுகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த இணைப்புகளை பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை பத்தின விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதிக இடைவெளியுள்ள இணைப்புகள், அதாவது கிளியரன்ஸ் பிட்ஸ் அப்படின்றாங்க. சரி, இதனுடைய அமைப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க படம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அச்சினுடைய அளவு இருக்கு பாத்தீங்களா, அச்சினுடைய இந்த சாஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சாஃப்டினுடைய அளவை விட நம்ம பொருத்தக்கூடிய இந்த துளையினுடைய அளவானது பெரியதாக இருக்கு அப்படின்னா, அதாவது 2க்கும் உள்ள இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடைவெளி அளவை வைத்துதான் தரமானது என்ன செய்து பிரிக்கப்படுகிறது. அதாவது இந்த சாஃப்ட்ல இருந்து இந்த துளையின் அளவு பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அதிக இடைவெளி உள்ள இணைப்புகள் அப்படின்றோம். இதனுடைய தரம் எப்படி குறிக்கப்படுது அப்படின்னா இந்த சாஃப்ட்டுக்கும் இந்த துளைக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்கன்னா இதான் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இடைவெளியினுடைய அளவை வைத்துதான் தரமானது என்ன செய்து பிரிக்கப்படுகின்றது. அப்ப இங்க துளையின் அளவை விட இந்த அச்சினுடைய அளவு எப்படி இருக்கு? குறைவாக இருப்பதால் துளைக்குள்ள என்ன செய்யும் பாத்தீங்கன்னா தங்கு தடையின்றி என்ன செய்யும்? இந்த அச்சானது செல்லும். சரிங்களா? எனவேதான் என்ன செய்றாங்க? அச்சு நின்று சுழலும் வண்ணம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரி, இந்த இணைப்பு எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா புஷ் பேரிங், சேனல் பேரிங் போன்ற பேரிங்குகளை இணைக்கும்படி இந்த முறையானது பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து அடித்து ஏற்றும் இணைப்புகள் அப்படின்றாங்க. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய அச்சு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட் இருக்குல்ல, இந்த சாஃப்ட் ஆனது துளையின் அளவை விட, இதான் துளையின் அளவு, இந்த துளையின் அளவை விட பாத்தீங்கன்னா சற்று அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருப்பதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை என்ன செய்யறாங்க? அடித்து ஏற்றும் இணைப்பு அப்படின்றாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள போகாதுல, இப்போ போகாதுன்னா என்ன செய்வாங்கன்னா இன்னொரு பக்கத்தை என்ன செய்வாங்க? உள்ள வச்சு அடிச்சு உள்ள ஏற்றுவாங்க. சரிங்களா? இது எங்க பயன்படுது அப்படின்னா பால் பேரிங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பால் பேரிங்குகளை இந்த அடித்து ஏற்றும் முறையில் தான் பாத்தீங்கன்னா இணைக்கப்படுகின்றன. சரிங்களா? அப்படி இணைக்கப்படக்கூடிய இந்த அடித்து ஏற்றும் இணைப்புகளானது 3 தரங்களில் உள்ளன. ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் பிட் அப்படின்னு பேரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெவி டிரைவிங் பிட், மூணாவது லைட் டிரைவிங் பிட் அப்படின்னு. அதான் சார் ஸ்ட்ரிங் பிட் அப்படின்னு. இந்த ஸ்ட்ரிங் பிட் என்பது என்ன பாத்தீங்கன்னா
நம்ம அந்த துளை இருக்கு பாத்தீங்களா, அந்த துளையுடைய பனிப்பொருள் இருக்கா, இதுதான் துளையுடைய பனிப்பொருள். இதை என்ன செய்வாங்கன்னா வெப்பப்படுத்துவாங்க. அப்படி வெப்பப்படுத்தும் போது அந்த துளையானது வந்து பாத்தீங்கன்னா சற்று அப்படி அந்த விரிவடையும். சரிங்களா? விரிவடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அச்சினை நுழைத்து என்ன செய்வாங்க, உடனே அந்த துளையை என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே குளிர் வச்சிருவாங்க தண்ணியில. அப்படி குளிர் வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த துளை என்ன செய்யும், மறுபடியும் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ சுருங்கும் பொழுது அச்சை வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த துளையானது இறுக்கி பிடித்துக் கொள்கிறது. இந்த இணைப்பை தான் என்ன சொல்றாங்க, ஸ்ரிங் பிட் அப்படின்றாங்க. அதாவது வெப்பப்படுத்தி அந்த துளையை விரிவடைய செய்து அதுக்குள்ள அந்த அச்சை நுழைத்து பின் குளிரச் செய்வதன் மூலமாக அந்த அச்சானது என்ன செய்யப்படுகிறது, இறுக்கி பிடிக்கப்படுகிறது. இந்த வகை இணைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ரிங் பிட் அப்படின்றோம். ஹெவி டிரைவிங் பிட் அப்படின்னா என்னன்னா, அதிக விசையை கொடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அச்சை வந்து துளையினுள் வந்து இணைக்கும் முறையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெவி டிரைவிங் பிட் அப்படின்றாங்க. இதே இது குறைந்த விசை கொடுத்து அந்த துளையினுள் அச்சை நம்ம இணைக்கும் முறையை லைட் டிரைவிங் பிட் அப்படின்றோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஏற்றும் இணைப்புகள். அடுத்து இடைவெளியற்ற இணைப்புகள் அப்படின்னா, சரிங்களா, இந்த இணைப்புல வந்து பார்த்தீங்கன்னா அச்சு மற்றும் துளை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறிய இடைவெளி தான் இருக்கும், அல்லது சிறிய தடை தான் இருக்கும். பார்த்துங்க, ரொம்ப சின்ன இடைவெளி இருக்கலாம் அல்லது ரொம்ப சின்ன தடை இருக்கலாம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த துளையின் வந்து ஏற்கப்படும் அளவுல வேறுபாடு என்ன செய்யாது இருக்கு, டாலரன்ஸ்ல எந்த வேறுபாடு இருக்காது. சரிங்களா? ஒன்றினுள் மற்றொன்று வந்து படிந்திருக்கும் இந்த இணைப்பு முறையில் தான் என்ன பாத்தீங்கன்னா 4 தரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபோர்ஸ் பிட் அப்படின்றாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைட் பிட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிங்கிங் பிட், அடுத்து புஷ் பிட் அப்படின்ற 4 வகை தரங்கள்ல இந்த இடைவெளியற்ற இணைப்புகளானது இணைக்கப்படுகின்றது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஏற்கப்படும் அளவு வேறுபாடு விதங்கள். சரிங்களா? இது வந்து 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா அச்சின் அடிப்படை அளவு வேறுபாடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா துளையின் அடிப்படை அளவு வேறுபாடு அப்படின்னு. இந்த அச்சின் அடிப்படை அளவு வேறுபாடு என்பது என்னன்னா, நம்ம பொருத்தக்கூடிய அச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சினுடைய அளவை குறிப்பாக தீர்மானித்து கொண்டு, அதாவது நம்ம இந்த அளவுல தான் நம்ம அச்சு வந்து தயாரிக்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தீர்மானிச்சுக்கணும். அப்படி தீர்மானிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொருத்த வேண்டிய துளை இருக்கு பாத்தீங்களா, அந்த துளைக்கு தேவையானபடி வேறுபாடு கொடுத்து வடிவமைப்பு செய்வதற்கு பேர் தான் என்னது, அச்சின் அடிப்படை அளவு வேறுபாடு அப்படின்னு பேர். இதே இது துளையின் அடிப்படை அளவு வேறுபாடு அப்படின்னா நம்ம துளையின் அளவை வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தீர்மானிச்சுக்கணும். சரியா? தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அதை பொருத்தக்கூடிய அந்த அச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சினுடைய அளவை நம்மளுடைய தேவையானபடி வேறுபாடு கொடுத்து அது வடிவமைக்கும் முறையை தான் நம்ம என்ன சொல்றோம், துளையின் அடிப்படை அளவு வேறுபாடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தர நிர்ணயம் அப்படின்னு பேரு, அதாவது ISI அப்படின்வாங்க. இந்த தர நிர்ணயம் என்பது எதை வந்து பொறுத்தது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எல்லைகள் அப்படின்னு சொன்னா லிமிட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த எல்லைகள் மற்றும் இணைப்புகள் ஆகியவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்குமாறு வரையறை செய்வதால் தான் என்ன செய்யறாங்க, நம்ம பொறியியல் துறையில பல இடங்களில் பொருட்களானது என்னது உற்பத்தி செய்யப்பட்டாலுமே அவை ஒன்றுடன் ஒன்று என்ன செய்யுது, சரியாக பொருந்துகிறது. சரிங்களா? இப்படி இந்த அளவுகளை வரையறை செய்வதற்காக தான் பல்வேறு வகையான நிறுவனங்களானது செயல்படுகின்றது. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தர நிர்ணய கழகங்கள் அப்படின்றோம். இந்த பல நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பல நிறுவனங்கள் சேர்ந்ததான அது தர நிர்ணய கழகங்கள் அப்படின்றாங்க. சரி, என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, ஒன்னு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் முறை அப்படின்ற சிஸ்டம், ஆங்கிலத்துல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் அப்படின்னா ஷார்ட்டா ISO அப்படின்வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூவல் சிஸ்டம் அப்படின்வாங்க, தமிழ்ல நியூவல் முறை அப்படின்வாங்க. மூணாவது வந்து இந்திய தர நிர்ணய முறை, இந்தியன் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ISS அப்படின்னா ஷார்ட்டா. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு தர அமைப்பு முறை. ஃபர்ஸ்ட் ISO அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சில வரையறைகளை நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிச்சுன்னா வெளியிட்டுச்சு. எந்த ஆண்டு அப்படின்னா 1969
ஒரு சில வரையறைகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு வெளியிட்டாங்க. அதுல 27 வகையான இணைப்புகளை பற்றியும் 18 தரங்களில் டாலரன்ஸையும் 0 முதல் 3150 மில்லிமீட்டர் வரை அளவுகளும் இருக்கலாம் என்ன இந்த பிஎஸ் அப்படின்றது 1969 என்ன செஞ்சாங்க நம்மளுக்கு வரையறை செய்து கொடுத்தாங்க. இதான் என்ன சொல்றோம்னா ஐஎஸ்ஓ அப்படின்றோம். அடுத்து நியூவல் சிஸ்டம். இந்த நியூவல் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமுக வேறுபாட்டு முறையிலும் துளை அளவு வேறுபாட்டு முறையிலும் இந்த நியூவல் சிஸ்டம் ஆனது பயன்படுகிறது. இந்த இருமுக வேறுபாட்டு முறைன்னு படிச்சோமா இல்லையா, ஸோ அந்த முறையிலையும் அதே மாதிரி துளை அளவு வேறுபாட்டு முறையிலையும் இந்த நியூவல் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. இந்த முறையில் வந்து அளவுகளானது பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 150 மில்லிமீட்டர் வரையில தான் என்ன செய்யப்படுகிறது. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய துளைகளை வந்து பாத்தீங்கன்னா 2 தரங்களை பிரிக்கிறாங்க. ஒன்னு ஏ மற்றும் பி என்ற 2 தரங்களில் அந்த துளைகளானது பிரிக்கப்படுகின்றது. இதுதான் நியூவல் சிஸ்டம் அப்படின்றோம். அடுத்து இந்திய தர நிர்ணயம் பிஐஎஸ் அப்படின்றாங்க. இந்த பிஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா துளைகளினுடைய தரத்தை நுணுக்கமாக அமைய இது வரையறை செய்யுது. எத்தனை வகைகளாம்னா 25 வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த துளையினுடைய தரம் வந்து நுணுக்கமாக அமைவதற்காக பிரிச்சிருக்காங்க. எத்தனை வகைகளாக? 25 வகைகளாக. அந்த 25 வகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில பெரிய எழுத்துக்களால் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குறிக்கப்பட்டிருக்கும், அடையாள குறியீடு குறிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஆங்கில குறியீடு இதுலன்னா கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் இஜெட் வரை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அடையாள குறியீட்டால குறிக்கப்பட்டிருக்கும். அதுல எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னா இத கொடுத்திருக்காங்க ILOQW கொடுத்திருக்காங்க. இந்த 5 எழுத்துக்களும் தவிர மீதி இருக்கக்கூடிய 21 அடையாள எழுத்துக்களால் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குறிக்கப்பட்டிருக்கும். அந்த 5 எழுத்துக்களை எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? IQ லோ அப்படின்னு பேரு. IQ லோ அப்படி லோனுக்கு பள்ளிங்கிறது LOW. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். IQ லோ. இந்த 5 எழுத்துக்களையும் தவிர மீதி இருக்கக்கூடிய 21 எழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்மளுக்கு மொத்தம் 25 வகை, இங்க 21 தான் வரும். அப்ப மீதி 4 வகை எதால குறிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க JS. இதை ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ZA, ZB, ZC என்ற 4 அடையாள குறியீடுகளும் சேர்த்து மொத்தம் 25 அடையாள எழுத்துக்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா துளையினுடைய தரமானது குறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதான் இந்திய தர நிர்ணயம் அப்படின்றாங்க. சரிங்களா? சோ இதோட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது போன்று இருக்கக்கூடிய இந்த அச்சுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையும் பெரிய எழுத்துக்களை குறிச்சோமா இல்லையா, அதே போல எதை பெரிய எழுத்துக்களை குறிச்சாங்க? துளையினுடைய தரத்தை பெரிய எழுத்துக்களால் நம்ம குறிச்சோம். அப்ப அதுல பொருத்தக்கூடிய அச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சினுடைய அளவுகளை எதுல குறிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கில சிறிய எழுத்துக்களில் குறிக்கிறாங்க. அதுல எத்தனை வகை தான்? மொத்தம் 25 அடையாள எழுத்துக்களை தான் குறிக்கப்படுது. சரிங்களா? இந்த முறையில் வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப வரையறை செய்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 1963ஆம் ஆண்டு இந்த 25 வகைகளும் பாத்தீங்க அப்படின்னா வரையறை செய்து அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? அப்படி இணைப்பை குறிப்பிட முதலில் வந்து ஒரு இணைப்பு இருக்கு அப்படின்னா அந்த இணைப்பை நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா அந்த குறிப்பிடுவதற்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா துளை, அச்சு ஆகிய இரண்டிற்கும் பொதுவான ஆதார அளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆதார அளவை எழுதி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கப்படும் அளவினுடைய வேறுபாட்டையும் தரத்தையும் குறிப்பிட்டு அதற்கு பின் என்ன செய்யணும்? அச்சினுடைய வகையை குறிப்பிடணும், டாலரன்ஸ் எவ்வளவுன்னு குறிப்பிடணும், அதுக்கப்புறம் தரம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இணைப்பினுடைய அளவுகளை குறிப்பிட வேண்டும். புரிஞ்சுதா? இந்த படத்துல கொடுத்துருக்க யாருன்னா ஹென்றி மாட்ஸ்லே அப்படின்றவர். சரிங்களா? இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அச்சு கருவி இயந்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சு கருவி இயந்திரங்களை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னா இந்த ஹென்றி மாட்ஸ்லே என்ற பொறியாளர் தான். சரிங்களா? அதனாலதான் இவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இயந்திர கருவிகளின் தந்தை என அழைக்கப்படுவார். யாரு? இந்த ஹென்றி மாட்ஸ்லே. சரிங்களா? இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா அச்சு கருவி இயந்திரங்களை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாரு? ஹென்றி மாட்ஸ்லே. இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் இதுலயே,
இயந்திர கருவிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அவர் யாரு? ஹென்றி மாட்ஸ்லே அப்படின்றவர் தான். சரிங்களா? இவர் மேலும் என்ன செஞ்சிருக்காரு? தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் யாரு அப்படின்னாலும் என்னது? ஹென்றி மாட்ஸ்லே அப்படின்றவர் தான். சரிங்களா? ஸோ இதோட இந்த பொருட்களினுடைய தரம் மற்றும் அளவு வரையறை செய்தல் அப்படின்ற முடிவடைகிறது. அடுத்த பாடம் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.